அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனம் ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இனிமே எல்லாமே நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் வழிபாடுகளோ அல்லது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பரிகாரங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு இனிமே என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் 12 ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கான பலன்கள் பொருத்தமாக உள்ளதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை தீர்றதுக்கான ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பலன்கள் எப்படியெல்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயல்லையுமே நீங்கள் முழுமையான ஈடுபாடு இல்லாமல் நீங்கள் பிடிக்காமல் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்காது. அதே போல் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து தள்ளி நிற்கிறதே நல்லது. யாருக்கிட்டையும் வீணான வம்பு வழக்கு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பயணங்களில் தடங்கள் அவ்வப்போது ஏற்படலாம். மேலும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேணும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல கூட தடைகள் ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமாக உங்களுக்கு விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் கண்டிப்பாக இருக்கும். இந்த தொழிலில் இப்போ நம்மளால் லாபமே எடுக்க முடியாதோ அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. மேலும் எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான உதவிகளை செய்ய முடியும், வேலை தர முடியும். அந்த மாதிரி இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான பணி சுமைகள் ஏற்படலாங்க. அதாவது சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறப்போகுது. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக நீ வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. கணவன் மனைவி இடையில இருந்து வந்த மனக்கவலைகள் கூட மறைந்து ஒற்றுமை வாங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் கூட உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் குவியும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாளாக இதற்காகத்தான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனாலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அரசியல் துறையினருக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் நீங்கள் கவனமாக, அதாவது கல்வியில் அதிகமான கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாமல் மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் எதிர்பாராத லாபங்கள் கூட சேருங்க. மேலும் தொழில் போட்டிகள் கண்டிப்பாக நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்குவன்மையால் காரிய வெற்றி பெறுவாங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமை கண்டிப்பாக உண்டாகலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தீரும். பண வரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி அதிகமாக செய்வீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட இப்போ உங்களுக்கு விலகும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இதே போல் மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த காரியத்தில் கூட கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம்.
அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகளை கூட நீங்கள் திருப்திகரமாக நடத்த முடிப்பீங்க. அதே போல் சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும். திருமண காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக கூட இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். பைரவருக்கு அர்ச்சனை செய்து வணங்க மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதாவது நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ கோவிலுக்கு போய் நீண்ட நாட்களாக ஆகுது, நான் இன்னும் போகவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, இனி இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையாவது ரொம்பவே சண்டை போட்டு வருத்தப்பட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருந்தீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. அதாவது புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களாகவும் நல்ல ஒரு உதவிகரமானவர்களாகவும் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக நினைத்து அதை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதால இது மாதிரி பலன்கள் சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து கூட நல்ல தகவல்கள் சேரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சில இடங்களில் வேலையில் போராட்டமானதாகவும் உங்களுக்கு இருக்க போகுது. சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமானதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக பணி மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் இருக்கலாங்க. மேலும் புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் இப்போது ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி அமைதி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுதுங்க. பிள்ளைகளால் ஏதாவது ஒரு கசப்போ அல்லது பிரச்சனையோ இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் நீங்கள் எந்த பொறுப்போடு செயல்படுறீங்களோ அந்த பொறுப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சிறப்பான பலன்களே சொல்கிறாங்க. மேலும் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுடைய வாழ்வு சிறக்கிறதுக்காக இந்த கலைத்துறையில் மேலும் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் புதிய முதலீடுகள் மிக நம்பிக்கையோடு இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்பம் துன்பம் கலந்து காணப்படக்கூடிய காலகட்டமாகவும் வியாபார விஷயத்தில் எல்லாமே சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. மேலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதாகவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தினமும் வீட்டு பூஜையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக மதுரை மீனாட்சி அம்மனை மனதார நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை யாராலும் தடுக்க முடியாதுங்க. அந்த வகையில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். பணவரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடிய சலிப்பு இல்லாமல் ஒரு பாடுபடக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அதனால் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மீனம் ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.